ஆனா இந்த கவர்மெண்ட் ஹாலிடே வந்தா அந்த சமையல் ஒரு வித்தியாசம் இருக்கும். ஏன்னா அன்னைக்கு ஹாலிடே, அன்னைக்கு வீட்டுல இருப்பாங்க, நிறைய நேரம் இருக்கிறதுனால வழக்கத்துல வேலைக்கு போயிட்டே செய்யக்கூடிய அந்த சமையலை விட அன்னைக்கு வீட்டுல இருந்து பிள்ளைகளையும் வீட்டுக்காரையும் நினைச்சு அன்பு ஊற்றி இல்லாத பிரியாணி, செய்ய தெரியாத ரசம், அந்த ஸ்பெஷாலிட்டி வந்து ருசியை விட அந்த ஸ்பெஷாலிட்டி வந்து அன்னைக்கு காட்டப்படுகிற அந்த அன்பு தான். ஆமென் சொல்லுங்களேன். அந்த ஓய்வு நாள்ல அதை ஏன் செய்ய முடிகிறது என்றால் so much of time, a long sleep, hurryless, restful, refreshing wake up. இளைப்பாரி அடுத்த அவசர அவசரமா ஒண்ணுமே செய்ய தேவையில்லை, எழும்பி உட்கார்ந்து அவர் அப்படி ஒரு சமையலை சமைச்சு அப்படி குடும்பத்துக்கு கொடுக்கிறது. Because there is so much time. அப்படித்தான் நாம் ஒவ்வொரு நாளும் அவரை நினைப்பது உண்டு. ஆனால் அந்த ஓய்வு நாள்ல வேற எந்த சிந்தனையும் இல்லாம அந்த நாள் முழுவதும் அவரை நினைப்பதற்கு கர்த்தர் நமக்கு அந்த நாளை ஓய்வு நாளாக, மகிமை நாளாக மனமாய் தட்டி தேவனை மகிமை. ஆமென் சொல்லுங்க. போன வாரம் தியானிச்சோம், இந்த தேவன் நம்மளை நீ நினைப்பாயாக சொல்லி கேட்கவே நம்ம விடக்கூடாது. அவன் சொல்ல, ஏன்னா அவர் இல்லைன்னா நம்ம இல்ல பக்கத்துல யாரும் அவர் இல்லைன்னா உங்களால என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஹலோ, ஒண்ணுமே செய்ய முடியாது. இது சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லல, இயேசுடைய வார்த்தைகள், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அவன் சொல்றேன், இல்லை என்னால் முடியும் என்று ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றவங்களுக்கு நான் சொல்றேன், சீக்கிரத்திலே you will be proven false. அவரை அல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அவரை அல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அவன் சொல்லுங்களேன். அப்போ ஆண்டவர் இந்த 7ஆம் நாளை நீ மகிமையான நாளாக மகிமைப்படுத்தி இதுல நீ என்னை நினைக்க வேண்டும், என்னுடைய கிரியைகளை நினைக்க வேண்டும், என்னுடைய வலது கரத்தை எடுத்தால் ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. அந்த உபாகமம் 8:18 உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. என்ன சொல்லுகிறார்? தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை உனக்கு கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் என்கரேஜ் பண்ற விதத்தை பாருங்க. உங்களுக்கு தெரியுமா, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலம் வேண்டும். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு